ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அழகான ஒரு சுறா புட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சுறா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அவிச்சு எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி முதல்ல அதை அவிய விட்டுறலாம். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு, கழுவி விட்டுறலாம். இப்போ அவிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் போட்டால் போதும். இது நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்துடலாம். இப்போ தட்டில் எடுத்தாச்சு. இப்போ இது மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். பயங்கர சூடாக இருக்கு. இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நல்லா பிணைஞ்சிடலாம். அது நல்லா சில பேர் அதிலேருந்து எலும்பை எடுத்துருவாங்க. நான் எலும்பு எடுக்க மாட்டேன். எலும்புலேயும் ஸ்ட்ரென்த் இருக்குனால நான் எலும்பு எடுக்க மாட்டேன். எலும்பை உடச்சி போட்டுடலாம். நல்லா பிணைஞ்சிக்கோங்க, உதிரி உதிரியாக. நல்லா உதிரி அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். நான் எலும்பெல்லாம் முறிச்சு விட்டுக்கிறேன். இந்த எலும்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், குத்தாது. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். நான் சிகப்பு மிளகாய் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக போட்டுறேன். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புட்டு மாதிரி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே போட்டுக்கணும். சுறா புட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
நல்லா கிண்டியாச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒன்றோட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம். நான் தேங்காய் கூட வந்து தேங்காய், ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க. நான் தேங்காய் போடுறத போட்டுக்கலாம். எனக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். சில பேர் தேங்காய் போடாமல் கூட செய்வாங்க. நான் வந்து தேங்காய் எல்லாத்துக்கும் நான் தேங்காய் போட்டுப்பேங்க. தேங்காய் நான் போடுறேன். தேங்காய் போடாதவங்க பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ சால்ட், அதுக்கு தேவையான சால்ட் ஆல்ரெடி அவியும் போதே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டு தானே, உப்பு போட்டு தான் அவிய வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வாசனை சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. அந்த மூட்டு வலி, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த சாப்பிட்டு. நல்லா உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க கிண்டி. நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோக்குள்ள கிண்டுறோமோ அவ்வளோ நல்ல உதிரியாகும். பாருங்கள், அழகாக உதிரி உதிரியாக ஆகிடுச்சு பாருங்கள். சுறாப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்லுண்ணா.